ஹலோ அம்மா. ஹாய். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்? இன்னைக்கு இந்த ஜீரண சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பழங்காலத்துலேருந்து இஞ்சி சொரசம்பா. அது அதில் மெயின் இஞ்சி தான். இந்த இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கணும். இஞ்சி நம்மளோட இஷ்டம் நிறைய போடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 4 டேபிள் 2 மணி நேரம் இது ஊறணும். இதை இந்த தோல் சீவி நெருக்கி வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் அவளுடைய இஷ்டத்துக்கு எந்த டேஸ்ட்டுக்கும் புழிஞ்சுக்கலாம். 2லேருந்து 3 பழம் வரைக்கும் இந்த சாறு எடுத்து புழியலாம். அதுக்கப்புறம் இதுக்கு உரைக்கும். அதனால சில பேர் சால்ட்டை போட்டு வெறுனையே சாப்பிடலாம், சுகர் இருக்கிறவா. அப்படி சாதாரணமாக ஜென்ரலாக குழந்தைகள் பெரியவா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நான் பனை வெல்லம் வச்சுருக்கேன். இந்த பனை வெல்லத்தை போட்டு இதெல்லாம் அரைச்சி நல்லா மிக்சியில் தனித்தனியாக இஞ்சியை அரைச்சி, இந்த தனியா சீரகத்தை அரைச்சி, இதை வடிகட்டி சாறு எடுத்து இதையும் வடிகட்டி சாறு எடுக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த வெல்லத்தை போட்டுக்கணும். இதுதான் இதனுடைய மெத்தடு. டைல்யூட் பண்ணிக்கிறது அவளோட இஷ்டம். குழந்தைகள் கொடுக்கறதுல நீங்கள் டைல்யூட் பண்ணிங்க. இது என்ன மெயின் பர்பஸ்ன்னா, இதெல்லாம் இந்த ஜீரண சக்தியை தனியா சீரகம் இதெல்லாம் வாய்வு, எந்த ஒரு வயிற்று வலி எதுவும் வராது. அஜீரணமா மந்தமா இருக்கிறத இது போக்கும். இஞ்சி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இஞ்சி ரொம்ப உடம்புக்கு எல்லா விதத்திலையும் இது நல்லது பண்ணும். இஞ்சி ஜீரண சக்தியை கொடுக்கும். எல்லாம் வாய்வு, வாதம், பித்தம் எல்லாத்தையும் தணிக்கும். அதே போல எலுமிச்சம்பழம் பித்தத்தை தணிக்கும். அதனால எலுமிச்சம்பழம் இதுக்கு 3 காம்பினேஷனும் சேர்ந்தா பித்தம், வாய்வு எல்லாம் இல்லாமல் அஜீரணத்தை போக்கி நல்லா பசி எடுக்கும். வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நல்லது. சாப்பிட முடியாட்டாலும் கொஞ்சம் மத்தியானம் சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிடலாம். இதுக்கு பேர் இஞ்சி சொரசம்னு பேர். இது இஞ்சி சாறு. இதை நான் வடிகட்டிட்டேன். இது அடியில் இப்போ சுண்ணாம்புன்னு ஒன்று தங்கும். இதுதான் பித்தம். இதை நம்ம சாப்பிடவே கூடாது. எல்லா இஞ்சிலையும் இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எடுத்து வச்சிடணும். கிட்டத்தட்ட 1/2 மணி 3/4 மணி வச்ச உடனே இதே போல் வரும். இதை தூக்கி போட்டோம்னா நல்ல சாராக வச்சிருக்கோம். இஞ்சி சொரசம் ரெடி. சூப்பர்.